ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைம்பரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தறிய போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். என்னோடய வியூவர்ஸ்க்கு மிக்க நன்றி. உங்கள் சப்போர்ட்டில் தான் இத்தனை சப்ஸ்கிரைபர், ஆல்மோஸ்ட் 40,000 சப்ஸ்கிரைப் மேலே வந்திருக்கீங்க. மிக்க நன்றி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோனா, ஒவ்வொரு லக்னத்திலும் ஒவ்வொரு கிரகம் நிற்கும்ல, அந்த கிரகங்கள் நிற்கும் போது என்னென்ன விளைவை தருகிறது. இப்போ லக்னத்தில் சூரியன் நின்றா என்ன, சந்திரன் நின்றா என்ன, குரு நின்றா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் லக்னத்தில் நின்ற கிரகத்தின் பலன்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, லக்னத்தில் சூரியன் இருந்தால் எப்படி. இந்த லக்னத்தில் சூரிய பகவான் பொதுவாக 6லிருந்து காலையில் அதிகாலை 6லிருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு அதிகமாக லக்னத்தில் சூரியன் வரும். உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, இந்த லா இல்லை 2 கோடு இந்த மாதிரி போட்டு அதில் சூரியன் அந்த கிரகம் அந்த இடத்துல எழுதியிருந்தால் உங்களுக்கு உண்டான இதை சொல்ல போகிற பலன் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் சூரியன் சொல்கிறேன். அடுத்தது வரப்போகிற வீடியோவில் லக்னத்தில் சுக்கிரன் நின்றா என்ன, லக்னத்தில் புதன் நின்றா என்ன, லக்னத்தில் சந்திரன் நின்றா என்ன, ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடுவோம். ஒரு சிலருக்கு லக்னத்தில் 2-3 கிரகம் வரும். அப்போ சூரியன் நின்ற கிரகம், புதன், இந்த 2-3 வீடியோ சேர்த்து பாருங்கள். அதோட கூட்டு விளைவு உங்களுக்கு புலப்படும். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு பலனுக்கு போகிறேன். என்ன எக்ஸாம்பிள்னால், ஜாதக கட்டத்தில் 2 கட்டம் இருக்கும். அதில் எந்த கட்டம் பார்க்கறதுனே நிறைய பேர் கன்ஃபியூஷன். அதில் ராசி கட்டம், அந்த ராசி கட்டத்தில் இருக்கிறது தான் லக்னத்தில் இருக்கிற சூரியனாக பார்க்கணும். சரிங்களா? ஒரு சில ஜாதகத்தில் லான் கோடு போட்டிருக்கோம். ஒரு சில ஜாதகத்தில் ஏஎஸ்சின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு சில ஜாதகத்தில் ரோமன் நம்பர் 1 போட்டிருக்கோம், எல்ஏஜின்னு போட்டிருக்கோம். பொதுவாக தமிழ் முறைப்படி நம்ம லான் எழுதிடுறோம். அதனால் இந்த லான் போட்டு அந்த இடத்துல சூரியன் இருந்தால் என்ன, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க. இதில் எந்த லக்னமாக இருந்தாலும், இப்போ நாங்கள் சொல்ல போகிற இது இப்போ மேச லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் இங்கே போட்டிருக்கேன். ஆனால் இந்த லக்னத்தில் சூரியன் இருப்பது மேச லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக, இது மாதிரி மிதுனம், எந்த 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் பொதுவாக சூட் ஆகிற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதோட தனித்தன்மை ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். பட் நான் அதில் லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த பலன் சூட் ஆகிற மாதிரி எழுதி வச்சுருக்கோம். அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். சரிங்களா? முதல்ல லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட தோற்றம், அவங்களோட ஃபேஸு பிரகாசமான தோற்றம் சொல்லுவோம். ஒரு சிலர்லாம் சொல்லுவோம் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா. அவங்களுக்கெல்லாம் லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வசீகர அட்ராக்ஷன் வந்துடுது. இவங்களுக்கு தலைமுடி கொஞ்சம் குறைவு, ஒன்று தலைமுடி டென்சிட்டி கம்மிம்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சொட்டாலாம் உள்ளது பார்த்தீங்களா. லக்னத்தில் சூரியன்றவங்களுக்கு சொட்டை அதிகமாக இருக்கும். அதனால் பார்ப்போம். இதே பெண்களாக இருந்தால் முடி அடர்த்தி கம்மின்னு சொல்லணும், சொட்டைன்னு சொல்லக்கூடாது. அப்போ இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிரைட்னஸாக இருப்பாங்க, தலைமுடி குறைவு, கண்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், கண்ணில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது லக்னத்தில் சூரியன்றது தான். பொதுவாக பெரிய குடும்பத்தில் பிறந்த நபர்கள், அந்த மாதிரி பெரிய குடும்பத்தில் பிறந்த லக்னத்தில் சூரியன் வந்தவங்க பெரிய குடும்பத்துக்காரங்க அப்படின்னு ஒரு பேர் வரும். இவங்க அப்பா பேரையோ இவங்க தாத்தா பேரையோ சொன்னால் அந்த ஊரில் தெரியும், ஓ இவங்களோட பையனா. அப்போ தந்தையின் வர்க்க முறைப்படி அந்த பேரை சொன்ன அப்பா, சித்தப்பா, மாமா, இந்த மாதிரி, அதாவது தந்தை வழியில் ஒரு பேரை சொன்னீங்கன்னா டக்குன்னு தெரியும். மாமாங்கிறது வராது, தந்தையின் வழியில் சொன்னால் டக்குன்னு தெரிஞ்சிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சூரியன் வரவங்க பொதுவாக மூத்தவராக இருப்பாங்க, இல்லை மூத்தவர் போல் நடந்துக்குவார், மூத்தவருக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும் அப்படிம்போம். யாருக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கோ அவங்க கொஞ்சம் நல்லா பாருங்கள். வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வீட்டு பக்கத்தில் கோயில் வந்துடும். வீட்டு எதிர்த்தாப்பில் தான் கோயில், பின்னாடி கோயில், பக்கத்தில் கோயில் அப்படிம்பாங்க. இல்லை சார் அப்படி கோயில்னா வீட்டு பக்கத்தில் பெரிய ஆலமரம் இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். வீட்டு அருகில் கோயில் இருப்பது அதிகம். பொதுவாக மருத்துவ குணம் வந்துடுது இவங்களுக்கு. இந்த மருத்துவம் சார்ந்த குணம் இருக்குது. இன்னொரு இதில் அவங்களுக்கு ஒரு விஷயம் கவனிப்பாக்க வேண்டியது, கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். கண்ணு பிரைட்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சின்ன சின்ன கண் பிரச்சனையாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நல்ல கண் மாதிரி தெரியும். கண் சம்மந்தப்பட்ட உபாதை அடிக்கடி வந்து போகும். இந்த ஒற்றை தலைவலி வருது, ஒரு சைடு லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்கிறது
இந்த மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்க தான். நான் பொதுவாகவே ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இங்கே சொல்ல போகிறேன், அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு ஒரு நகைக்கடைக்காரங்க இல்லை டாக்டரு இந்த மாதிரிலாம் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. ஒரு நகைக்கடைக்காரங்க இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, இல்லை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட நபர் வீட்டு அருகில் வந்துடுறாங்க. இவங்க குடும்பத்திலேயே யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி டச்சு வந்துடுது, அது வேறு விஷயம். இவங்க நண்பர்களே பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரு, ஒரு மருந்து கொடுக்குறவர், இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தங்க இருப்பாங்க. பொதுவாக லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் வரும். நல்ல கௌரவம், ஆளுமை திறன், ஒரு அதிகாரம், தலைமை தாங்கும் பண்பு. அவங்க ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு மிடுக்காக இருக்கும், ஒரு முரட்டான ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா பார்த்தாலே இந்த ட்ரெஸ்ஸே ஒரு நீட்னஸ், அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஈஸியாக பெரியவங்களோட நட்பு கிடச்சிடும். ஒரு ஏஜில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை கல்வி, இந்த மாதிரி ஒரு பெரியவர்களின் நட்பு ஈஸியாக கிடைக்கும். வயது வித்தியாசம் மீறி இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு அரசாங்கம், அரசியல், மருத்துவர் இவங்களோட நட்பு தேடி வரும். அதாவது தேடி வரும்னு சொல்லியிருக்கேன், அது நல்லா கவனிங்க. அரசாங்கம் சார்ந்த நண்பர்கள், அரசாங்கம், அரசியல், மருத்துவர் இவங்களோட நட்பு இவங்களுக்கு தேடி வரும். பெரிய மனிதர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மனிதர்கள், அவங்களோட ஆன்மீக பெரிய மனிதர்கள், அப்புறம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இங்கே வருது. ஒரு ஆன்மீக சாமியார், அவர் எனக்கு ஃப்ரெண்டுங்க, இல்லை அவரோட ஈஸியாக நான் போனேன் அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும், அவர் மீட் பண்ணுறதுக்கு அவரோட நல்ல அறிமுகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக தலைவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு நெருங்கி பழகக்கூடிய ஒரு தொடர்பு ஏற்படும். இன்னொன்று அவங்களே அவங்களை எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அதுதான் இங்கே விஷயம். பொதுவாக லக்னத்தில் சூரியன் இருந்தாலே வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இவங்களுக்கு அதிக சந்தர்ப்பம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நிறைய டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. மலை சார்ந்த பிரதேசங்களில் குடியிருக்க விரும்புவாங்க. இவங்க பொதுவாகவே என்ன சொல்கிறதுன்னா, டூர் போகும்போது ஹில் ஸ்டேஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஹில்ஸ் போகலாமா, இல்லைன்னா கேபிட்டல் சிட்டிக்கு போகலாமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு தலைநகரம் சார்ந்த விஷயங்களை போவோம் அப்படின்னு டக்குன்னு இவங்க அதை தான் சொல்லுவாங்க. மலை சார்ந்த பிரதேசங்கள். உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, முடி குறைவாக இருக்கணும். ஒரு சிலருக்கு முடி குறைவாக இல்லைன்னா கூட நெத்தியாக இருக்கும். அது இதை பெண்களுக்கு அதிகமாக சொல்லுவான். இதை லக்னத்துக்கு 7ல் இருந்தால் அவங்க வரப்போகிற மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு பலன் சொல்லுவோம். நான் ஒவ்வொரு லக்னம் சூரியன் 2ல் இருந்தால் 3ல் இருந்தால் பின்னாடி வீடியோ போடுறேன். பட் இப்போ லக்னத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் அதான் ஏர் நெத்தி இல்லை சுருள் முடி மாதிரி வந்துடும். அப்போ பொதுவாக லக்ன சூரியனுக்கு முடி சார்ந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவ வழிபாடு இல்லை இயற்கை சார்ந்த வழிபாடு இவங்களுக்கு இயற்கையாகவே அமையுது. நான் சிவன் கும்பிட்றேன், இல்லை விளக்கேற்றி வச்சு கும்பிட்றேன், வள்ளலாரை கும்பிட்றேன், தீபம் போட்டு தான் கும்பிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதுதான் உங்களுக்கு விருப்பம் அதிகம். அடுத்து சமுதாயத்தில் ஒரு பதவி வந்துருக்கும். குடும்பத்தில் ஒரு முதன்மை பதவி, சமுதாயத்தில் ஒரு பதவி, டக்குன்னு ஒரு தலைமை தாங்கிறது, முன்னாடி வந்து நீங்கள் நில்லுங்க, நீங்கள் நின்னா நல்லாயிருக்கும். ஒரு சில அரசியல் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வரும். மாதிரி முகம் ஆல்ரெடி சொன்னோம், ஒரு பிரைட்டாக இருக்கும், ஒரு வட்டம் சார்ந்த வடிவமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க வட்ட முடிவமாக மாறிடும். இது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் சூரியன் லக்னத்தில் இருந்தால் வட்ட வடிவ முகம் அப்படின்னு சொல்லிடுவோம். நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டு பக்கத்தில் ஒரு ஆலமரம் சொன்னேன். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மரம், ரொம்ப நாள் பழைய மரம், ரொம்ப வருஷத்து மரங்க, ஒரு அபூர்வமான இயற்கை மருத்துவம் உள்ள ஒரு மரம். ஏன்னா மரம் ஒன்று வந்துடுது. பொதுவாக இவங்களுக்கு வள்ளல் குணம்னு சொல்லுவோம். ஒரு கரெக்டான காரணத்துக்கு இவங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்டால் டக்குன்னு பண்ணிடுவாங்க. உண்மையாகவே அவங்க கஷ்டப்படுறான், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இவங்களை ராஜா இல்லை ஜி, இப்போலாம் இந்த காலத்து ஸ்டைலில் இந்த ஜின்னு ஒருத்தரை கூப்பிடுவாங்க. இவரை மாதிரி ஆட்களை தான் ஜின்னு கூப்பிடுவாங்க. என்ன ஜி, நல்லா இருக்கீங்களா, வணக்கம் ஜி அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் ஐயான்னு சொல்லுவோம். இந்த காலத்து ஸ்டேக்கு நட்பு வகையில் ஜின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு யாரை நம்ம ஜின்னு கூப்பிட்றோமோ அவங்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருக்குன்னு அர்த்தம். மாடி வீடு இவங்களுக்கு பொதுவாகவே மாடியில் குடியிருப்போர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இவங்க வீடு கட்டியிருந்தாங்கன்னா ஓடு போட்ட வீட்டில் இருப்பாங்க. நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. ஓடு போட்ட வீட்டில் இருப்பாங்க. வீடுன்னு அப்படியே இல்லை காங்கிரீட் வீடுனா ஃபஸ்ட்டு ஒரு வீடு ரூம் வந்துடும், மாடிக்கு மேலே ஒரு ரூம் வந்துடும். ஒன்று ஓடு போட்ட வீடாக இருக்கும், இல்லை காங்கிரீட் போட்டிங்கன்னா மேலே ஒரு ரூம் எடுத்துருவாங்க.
அப்போ இவங்க மேலே போய் குடியிருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். பொதுவாக இவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்குது, நான் மாடியில் போயிட்டு வரேன், கொஞ்சம் போர் அடிக்குது, நான் மாடியில் போய் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த லக்னத்தில் பொதுவாக சூரியன் இருந்தாலே வளர்ச்சி, ஒரு கம்பீரம், ஒரு அரசியல், அரசு சார்ந்தது, இந்த மாதிரி பொதுவாக நல்ல பலன்கள் தான் வருது. என்ன இவங்களுக்கு ஒரு மைனஸ் என்ன சொல்லுவோம்னா, இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கௌரவ குறைச்சல் வந்தாலே ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது கரெக்டாக தெரியாமல் நடந்ததா தெரிஞ்சு நடந்தான்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த ரியாக்ஷன் பண்ணணும். அது மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. சிறு அவமானம் வந்தாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுறாங்க. அதனால் அதை ஒன்று மட்டும்தான் இவங்ககிட்ட மைனஸாக இருக்கும். சரி, உங்களுக்கு என்னோடய தனிப்பட்ட முறையில் ஜாதக அப்பாயின்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும்னா வாட்ஸ்அப் மூலமோ ஃபோன் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் கொடுக்கப்படும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க வருவோம். அது தனியாக ஒரு டேட்லாம் கொடுப்போம். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நான் அடுத்த ஒவ்வொரு வீடியோ போட போகிறேன், கண்டிப்பாக பாருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.